சார் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு சார். அதை நான் உங்களுக்காக சின்னதா சொல்றேன். எதுக்காக பித்தளை செம்புல உங்களுக்கு தண்ணி கொடுத்தா அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாரம்பரியம் பழமையான விஷயத்து மேல ஈடுபாடு ஜாஸ்தின்னு நாங்க எல்லாருமே தெரியும் சார். எங்க எல்லாருக்குமே அந்த கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்றேன். ஆமா சார். இதனாலேயே நீங்க உங்க வீட்டுல சுத்தியிலும் பழைய காலத்து பாட்டிகளை வச்சிருக்கீங்க சார். பழைய காலத்து பாட்டிங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு சார். அதனால உங்களுக்கு பாத்ரூம்ல இருந்து செருப்பு செப்பல் ரெண்டு ஒண்ணுதான். செருப்பு மண்டையில போட்டுக்கிறதுல இருந்து கால்ல போட்டுக்கிறதுக்கு எல்லாமே பாரம்பரியமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார். சோ அதனாலதான் இங்கேயும் பாரம்பரியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த செம்பு நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் சார். நானு சூட்டுக்கு போனா பாட்டில தான் தண்ணி கொடுத்தேன் சார். சார் அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் குடி. இந்த ஓட்ட சொம்பு கொண்டாந்து குடிச்சு குடிக்க சொன்னா நான் எப்படி குடி? சார் அப்ப நீங்க பாரம்பரியத்தை எதிர்க்கிறீங்களா சார்? பாரம்பரியத்தை சமாளிக்காதீங்க சார். அப்ப நீங்க பாரம்பரியத்தை எதிர்க்கிறீங்களா? பாரம்பரியத்துல எதிர்க்கலாமா? இந்த சொம்பதான் எதிர்க்கிறேன் சார். அப்ப இந்த சொம்ப நீங்க எதிர்க்கிறீங்கன்னா பாரம்பரியத்தை எதிர்க்கிற மாதிரி சார். பழைய சொம்புக்கும் பாரம்பரியத்துக்கு சார் இந்த செம்புல குடிச்சாதான் ஜூஸ் குடுப்பேன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஐஸோட.